ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஸ்ட்ராபெரி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி பழம் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த ஸ்ட்ராபெரி பழ ஜூஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு இப்போ மேல் பகுதியை, இந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மேலே பச்சையாக இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம கையில் லேசாக பிச்சாவே பிக்க வந்துடும். எல்லா பழத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பழத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 4 துண்டுகள் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது சீக்கிரமாக அரைஞ்சிரும். இதை நம்ம எதுவும் ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை சக்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு புளிப்பாக இருக்கும் இந்த பழம். ஆனால் ஜூஸ் அடித்து குடிக்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ஒரு கிளாஸ் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக ஸ்ட்ராபெரி ஒன்று வச்சிடலாம், கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.